மூட்டு தேய்மானத்துக்கு ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட்டா அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஆப்ரேஷன் இல்லாமையே மூட்டு தேய்மானத்தை சரி பண்ணக்கூடிய அப்படின்னு பலவிதமான பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ மூட்டுங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். மூட்டு தேய்மானங்கிறது இயற்கை. ஓகே, மூட்டு தேய்மானங்கிறது வியாதி அல்ல. மூடி நரைக்கும் மாதிரி மூட்டும் தேய்மானம் ஆகும். அதாவது தசை வீக்னஸ். இப்போ 30 வயசில் இருக்கிற மசில் பல்க்கு நம்மளுக்கு 70 வயசில் இருக்குமா? இருக்காது. ஓகே, முடி குறையிற மாதிரி, தசை பல்க்கு குறையிற மாதிரி, அண்டு மூட்டினுடைய தேய்மானமும் லேசாக 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு 50 வயசில் ஒரு 500 பேர்த்த பிடிச்சி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல மூட்டு தேய்மானம் இருக்கும். நம்ம மூட்டு தேய்மானத்துக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இயற்கையை எதிர்த்துலாம் போராட முடியாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா வலிக்கும் கால் வளைவுக்கும். காலே வளைய ஆரம்பிச்சிருச்சு, வலி அதிகமாக இருக்குது அன்றாட வேலையில், அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அந்த டிசபிலிட்டி பெயினுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மூட்டு தேய்மானம் இப்போ 30% ஆகிடுச்சி, 40% ஆகிடுச்சிங்கிறதெல்லாம் ஒரு சொல்கிறதுக்காக, நாங்கள் நோட்ஸ் எடுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறது. ட்ரீட்மெண்ட் எந்த மெத்தடு எதை பண்ணுறதுங்கிறது உங்களுடைய வலியை பொறுத்தும், ஏடிஎல் அன்றாட வேலையில் எவ்வளோ பிரச்சனையோ அதை பொறுத்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ 100ல் 90 பேர்த்துக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது, எப்பயுமே தேவைப்படாது. 100ல் 10 பேர்த்துக்கு தான் 5-6 வருஷம் கழித்து தான் ஆப்ரேஷன் தேவைப்படும்.